வானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இங்க போகத்தையும் வரித்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோட இருப்பார். இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 79:8 வசனம் பாருங்க. பூர்வ காலத்து அக்கிரமங்களையே எங்களுக்கும் விரோதமாக நினையாதேயும், உம்முடைய எருக்கங்களும் சீக்கிரமாய் எங்களுக்கும் நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று தாவீது சொல்றார். அன்பானவர்களே, பாருங்க, பூர்வ காலத்து அக்கிரமங்களையே எங்களுக்கு விரோதமாக நினையாதிருப்பாயாக. அப்படின்னா பூர்வ காலத்தை நம்ம தகப்பனோ செய்த இந்த அக்கிரமங்களோ அநியாயங்களோ என்னாவதுன்னா எங்களை நினையாதீங்க ஆண்டவரே, ஏன் இந்த சாபங்கள் எங்களை மேல அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். அதுபோல கொஞ்சிலர் இந்த உலகத்துல நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா என்ன எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, சீக்கிரமா நாங்கள் பணக்காரன் ஆகணும், ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்குது, ஏன் நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறோம், என் ஜெபத்துக்கே பதில் கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலும் அது தடையா இருக்கிறது. ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் பாதத்தில் கேட்கணும். ஆண்டவரே, ஏன் யார் செய்த பாவங்கள், நான் செய்த பாவமா, என் தகப்பன் செய்த பாவமா, தாய் செய்த பாவங்களா, இதெல்லாம் எங்களை விட்டு விலகி போகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அதே போலதான் நீங்கள் என்ன பண்ணணும், செய்கிற தொழிலானாலும் சரி, எந்த ஊழியங்களானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னா உண்மையா இருக்கிறவங்களாக இருக்கணும். பாவம் அப்படின்னா விபச்சாரமும் கொலை மட்டும் பாவம் இல்லைங்க. எல்லா காரியங்களும் அடுத்தவங்களை குறை சொல்றது பாவம், அடுத்தவங்களை ஏமாத்துறது பாவம், திருடுது பாவம், மோசம் படுறதுக்கு பாவம், பொய் சொல்றது பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம செய்யறோம். ஆனாலும் அந்த பாவங்கள் எல்லாம் தேவனே நாங்கள் இனிமே செய்யக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களோ அக்கிரமங்களோ எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து, ஒரு தொழிலானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் அவர் இருக்கிறார். அதே போல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். ஒரு கிறிஸ்துவன் அல்லாதவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த குடும்பத்துல அவங்க தகப்பன் என்ன பண்றாங்களன்னா மோசம் பண்ணி கொண்டிருந்தாராம். ஆனா இந்த போய் நல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லா ஜனங்களும் வட்டி கொடுக்கறது, அந்த வட்டிக்கு வட்டி வாங்குறது, அவங்க பணம் கொடுக்கலன்னா அந்த நிலங்கள் எல்லாம் இவங்க வாங்குறது, அவங்கள அடியாளங்களை வச்சு அடிக்கிறது, இப்படி எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தாராம். அப்போ அவர்கிட்ட நிறைய ஜனங்களை இந்த மாதிரி வட்டிக்கெல்லாம் வாங்குவாங்களாம். அப்போ அந்த பையனை பார்த்துட்டே ஒரு காரியம் கேட்டார் அவங்க தகப்பனே, அப்பா இதெல்லாம் எதுக்கப்பா இப்படி எல்லாம் மோசம் பண்ணி நீ சம்பாதித்து கொண்டு இருக்கிற, அவங்க எல்லாம் அப்படி அழுந்துட்டு போறாங்களே, அவங்க ஐயோன்னு சொன்னா அந்த பாவம் நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு வராதா அப்படின்னு சொல்லி பையனை கேட்டிருக்கிறான். கேட்கும் போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, மகனே நீ ஒரே ஒருத்தன் தான் எனக்கு, ஆனா இப்படி நான் சம்பாதிக்கலன்னா நீ எப்படி வாழ முடியும் சமுதாயத்துல, அதனால தப்பா உனக்காக தப்பா நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த மகனு சொன்னானா, அவன் என்ன ரட்சிக்கப்பட்டவன், அவனு சொன்னானா, அப்பா நீ இந்த உலகத்துல இந்த ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் பாவத்துல சம்பாதிக்கிறதோட, அப்பா எனக்கு நீ ஆஸ்தி அந்தஸ்து சம்பாதிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பாவத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு போவாதப்பா. அந்த கைனா என் வாழ்நாள் முழுவதும் என் புள்ளிகளும் தலைமுறையாக அந்த சாபங்கள் எங்களை மேல இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த ஒரு புக்ல நான் படிச்சேன். அன்பானவர்களே, அது போல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி கூட தேவன் சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவுதான் நம்ம பாவங்களை செய்து போய் சொல்லி சம்பாதிச்சாலும் ஒரு நாள் நம்ம போகணும். நம்ம எது விதிக்கிறோமோ அதுதான் அறுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அது போல நம்ம நல்லதே விதித்து நல்லதே அறுப்போம். உங்க ஜபங்களுக்கு தேவனை பதில் கொடுக்கலையா, தேவன்கிட்ட கேளுங்க. கேட்டு ஆண்டவருக்கு பாருங்க, தாவீது பாவம் செய்யும் போது கூட 51வது சங்கீதத்துல தேவன் சொல்றாரு, தாவீது என்ன பண்றாரு, அந்த பாவ அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் மன்னிக்கிறார். அது போலதான் அன்பானவர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்களை செய்திருந்தால் தேவன பாதத்துல நீங்க என்ன பண்ண அறிக்கை செய்யுங்க. என்னென்ன காரியங்கள் தடை இருக்கிறதோ, என்ன காரியங்கள் தடை இருக்கிறதோ அது கூட நீங்க என்ன பண்ணுங்க, அறிக்கை செய்து ஜெபிங்க. கர்த்தர் என்ன பண்ண தடைகள் எல்லாம் நீக்கிறவராயிருக்கிறார். இப்ப கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கிற பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாத்ராகமும் 20:5 நீங்க படிச்சு பாருங்க.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கின்ற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கின்றவர்களையே குறித்து பிதாவுகளோட அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்றார். பாருங்க அன்பானவர்களே, என்னன்னா உன் பிதாக்களோட அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பாருங்க பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிதாக்களுக்கே இல்லைங்க, பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் நாள் உங்க பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அக்கிரமங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள் இப்ப நாங்க பாக்குறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கூட ஒரு படிக்கிற அந்த பொண்ணு, நாங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பயப்படுவோம். ஏன்னா அவ்வளவு வசதியா இருப்பாங்க. நாங்கெல்லாம் போனா அவங்க எல்லாம் என்ன பண்ண வீட்டுக்குள்ளே கூட சேர்த்த மாட்டாங்க. ஆனா அப்படி இருந்த அந்த குடும்பம் இப்போ என்ன ஆகுதுன்னா பாவமா இருக்குது. சொல்லணும், அவங்கள நான் பொறாம சொல்லல, பாவமா இருக்குது. அவங்க படுற கஷ்டம் அப்படி பாவமா இருக்கிறது. ஒரு டைமுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல எத்தனோ பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். ஆனா இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நாம செய்த பாவங்களை, நம்ம பிள்ளைகள் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னா அந்த பாவங்கள் நம்ம சேர்த்து வைத்து போக கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, கவனமா பாருங்க. அதே போல இன்னொன்னு யாத்திராகமும் 34:6-7 நீங்க பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சாந்தமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தையும் காக்கின்றவர். பாருங்க, அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காக்கின்றவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கின்றவர். பாருங்க, அக்கிரமங்களும் மீறுதலும் பாவங்களும் மன்னிக்கிற தேவன். அவர் என்னன்னா அக்கிரமங்கள், அப்ப எப்படி நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறாரா, அவர்கிட்ட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். மறுபடி அது என்ன பண்ணணும், நாய் கக்குனது மறுபடி திங்கிறது போல நம்ம என்ன பண்ணோம், பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு மறுபடி அதை நம்ம செய்யக்கூடாது. அது பாருங்க, குற்றவாளி விடாமலும் பிதாக்களின் செய்த அக்கிரமங்களையே பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் விசாரிக்கின்றவர் என்று கூறுகிறார். பாருங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் உங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணா அவங்க தலைமுறையும் அந்த சாபத்தை விட்டு போகாது விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனாலே பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால சொல்லி இருக்கிறாரு. அதனால யார் மேல குற்றம் இருந்தாலும், யார் மேல எரிச்சலோ கோபங்கள் இருந்தாலோ, யாருனாவது ஏமாத்தி இருந்தாலோ அவங்ககிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீங்க புலம்ப தேவை கிடையாது. அவர் என்ன பண்ற, நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதுபோல நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா எல்லாரும் பாவிதாங்க, நானும் கூட பாவிதாங்க. ஆனா ஒரு காலத்துல பாவிதான். ஆனா தேவன பாதத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவங்களெல்லாம் விட்டு அவர் பாதத்தை நான் பிடிச்சு கேட்கும் போது தேவன் என்ன பண்றாரு, எங்களை ஆசீர்வதித்து மன்னித்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதுபோல நீங்களும் கூட என்னென்ன காரியங்களை தடை இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் நீக்கும். ஆண்டவரே, நான் பாவி சுவாமி, நான் செய்த பாவமோ என் பிதாக்களை செய்த பாவங்களோ தேவனே மன்னிங்க. அடுத்தவங்களே என்ன பண்றீங்க, வாயினாலே குத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க, அதெல்லாம் ரொம்ப பாவங்க. ஆனா நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீ கஷ்டப்பட்டாலும் ஆனா நியாயமா கோவப்பட, பரவாயில்லை. நியாயம் இல்லாததுக்கெல்லாம் அக்கிரமங்களுக்கெல்லாம் நமக்கு கோவப்படாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன்றார். அது போலதான் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திப்பார். ஆண்டவர் இப்ப ஜெபிக்கல. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் சுவாமி, அவங்க ரட்சிக்கப்படணும், உங்க பாதபடியில வரணும் சுவாமி. கர்த்தாவே, அது எந்த ஜாதி மதமானாலும் சரி கர்த்தாவே, ஆண்டவரே தேவன் நீர் இருக்கிறீர் என்று ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே பயந்து வாழ கிருபை தாங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க சுவாமி. நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தை நன்றி ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.